நான் கிட்டத்தட்ட சவுதி வந்து 6 மாசம் கிட்ட ஆக போகுது. நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க ஃபாரின் போனா முன்னேறிடுவான்ட்டு. இங்க முக்கி பார்த்தாலும் மூத்திரம் தான் வருது தவிர முன்னேறதுக்கு வழியை காணோம். எங்க வீட்டுல ஒத்த காலில் நின்று நான் வெளிநாடு போய் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வெளிநாடுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது. அதே மாதிரி ஊர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா உடனே நாங்க அழைக்க போறோம் ஏர்போர்ட்டுக்கு. அழகா அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வருவாங்க. அதே மாதிரி நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்டேன். இதெல்லாம் தாண்டி ஊர்ல இருந்து போன் பண்ணி மாப்பிள்ள நீ வெளிநாட்டுல இருக்கிற வேற லெவல் ஆயிட்ட, என்னெல்லாம் கண்டுக்க மாட்டேன், இனிமே பெரிய ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னு வர சொல்றானுங்க. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அக்கறையா பார்த்தா அக்கறை பச்சையா தான் தெரியும். அந்த நிலைமை தான் என் நிலைமையும். ஒரு வேலை சாப்பாடு போடுறதுக்கு துணி தூக்கம் இதெல்லாம் மறந்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்கு வரலாம். எப்பவுமே நைட்டு சாப்பாடு வாங்குறதுக்கு நான் கடையில தான் வாங்குவேன். ஏன்னா என்னால சமைக்க தெரியாது, சமைக்கவும் முடியாது. பார்க்க செவத்துல அடிச்ச பள்ளி மாதிரி இருக்கேன். இருக்கும் போது ரொம்ப குண்டு, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப குண்டாயிட்டேன். கடையில போயிட்டு குப்பூஸ் பாக்கெட் வாங்கலாம்னு போயிட்டேன். குப்பூஸ்னால எல்லாருக்கும் தெரியும் இங்க குப்பூஸ்ல தான் பாதி உசுறு ஓடிக்கிட்டு இருக்குது. ₹1 குப்பூஸை வாங்கினோம்னா 3 நாளைக்கு வச்சு திங்கலாம். 10 ரூபா சம்பாதிச்சாலும் அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போயிடணும்.